அண்மை செய்தி. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதிரில் உள்ள பெரியார் சிலையை உடைப்பது குறித்து ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் பேசியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் கனல் கண்ணன் மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பெரியார் சிலை உடைப்பது குறித்து பேசியதற்கு இந்து முன்னணி நிர்வாகியும் சினிமா ஸ்டண்ட் மாஸ்டருமான கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்து முன்னணி அமைப்பின் இந்துக்கள் உரிமை மீட்பு பிரச்சார பயண நிறைவு விழாவையொட்டி சென்னை மதுரவாயலில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வாசலில் கடவுளை கொச்சைப்படுத்தும் வகையில் வாசகங்கள் வைக்கப்பட்டிருக்கும் சிலையை உடைக்கப்படும் எனவும் அதுதான் இந்துக்களின் எழுச்சி நாள் எனவும் பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் களங்கம் செய்ய தூண்டுதல், பொது அமைதியை சீர்குலைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கனல் கண்ணனுக்கு எதிராக சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவிட்டனர். இந்த நிலையில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி கனல் கண்ணன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவில் கோவில் வாசலில் கடவுளை நம்புவன் முட்டாள், வழிபடுவோன் காட்டு முன்னாடி என்ற வாசகங்களுடன் பக்தர்கள் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ள சிலைகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் சிலைகளை வைத்திருவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் கோவிலுக்கு எதிரில் வைக்கப்பட்டிருந்த இந்த வாசகங்கள் அடங்கிய அது தொடர்பாக பேசியது தொடர்பான அந்த வழக்கை ரத்து செய்வதாகவும் சிலைகள் பீடத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் காரணமாக மனுதாரர் பேசியிருப்பதாக கூறி கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.